நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். பெண்களை அபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கானா, நீ கேள்வி கேட்கணும்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்லைன்னா அசிங்கமாயிடும். கிளம்புங்க. ஏப்பா என்னப்பா காவல்துறை பெண்களை பத்தி இப்படி பேசுறியே, நீ போய் விளக்கு பிடிச்சியான்னு கேட்டிருக்கணும்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான். கேட்க மாட்டான், ஏன்னா காசு வாங்குறான். சவுக்கு காசு வாங்குறான், இவனும் காசு வாங்குறான். மயிறு நீ அவ்வளவு பெரிய ஆளா? இதுக்கு முன்னாடி நீதிபதிகளை பத்தி பேசும்போது அங்க ஓஏ பெண்கள்லாம் வேலைக்கு போய் வேலை செய்யாம சம்பளம் கிடைச்சா போதும்னு படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்கன்னு சவுக்கு பேசும்போது அப்பயும் வாய முடிட்டு ஆமாங்க தோழ ஆமாங்க தோழ எதையுமே சொல்லிடாதீங்க வாய முடிட்டு ஆமாங்க தோழ பதவிக்காக தான் தோழர் அப்படின்னு சொன்னால. இப்படி சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? கேட்க வேண்டியது தானே, ஏ சவுக்கு நீ போய் நின்னு பாத்தியா, நீ போய் வாசல்ல விளக்கு பிடிச்சி பாத்தியான்னு கேட்டானா? கேட்க மாட்டான், ஏன் நம்ம சவுக்கும் காசு வாங்குறோம், இவனும் காசு வாங்குறோம். என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். ஏன்டா ராஸ்கல் ஆடி வாங்கணுமா? அதிகப்படுத்துறீங்களா? ஏய் அலப்படா வாயில கை வை. அப்புறம் ஸ்டெர்லைட்டை பத்தி எல்லாம் பேசும்போதெல்லாம் கூட பல பிரச்சனைகளை பத்தி இந்த சவுக்கு பேசும்போதெல்லாம் கூட ஃபிலிக்ஸ் ஆமாங்க தோழ அடே அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? அசிங்கமாவே இல்லையா ஃபிலிக்ஸுக்கு? இது ஒரு பொழப்பா? வெக்கமா இல்ல அவனுக்கு? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். பெண்கள் அபியூஸ் பண்றத ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரசிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்ல? இதான் நீங்க இந்த இதுக்காக நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்களா? அட பரவாயில்ல கொடுங்கண்ணே, வெல்கம் டு மை ஹவுஸ். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து ஒரு மிட் நைட் மசாலா ப்ரோக்ராம் மாதிரி. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. பயம், அவன் மாட்டிக்கிட்டானே, இப்ப அவன் மாட்டிக்கிட்டா அடுத்தது நாம மாட்டிக்கிடுவோமேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் வந்து ஜட்ஜி சொல்லியிருக்காரு முதல்ல இவனை தான் A1 போடணும்னு. புரியுதுங்களா? இவன் தானே அவன், பாருங்க அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாள். சவுக்குக்கு முட்டு கொடுக்கறது, காசு வாங்கினது, புரோக்கரேஜ், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்ப சவுக்குக்கு ஐயோ ஆபத்து அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் காரணம் இப்ப அடுத்தது நாம தானே உள்ள போவோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஹாய் சொல்லுங்க. அதனால பெயிலுக்கு போய் ஓடி போய் அப்ளை பண்ணது அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சுட்டாரு. நினைக்கிறேன் இதுல ஃபர்ஸ்ட் A1 ஃபிலிக்ஸ் தான். என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாருன்னே தெரியல, ஒரு பொண்ணு வந்து பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, பர்சனல் அபியூஸ் பண்றது, அசிங்கமா பேசுறது, இதையெல்லாம் பேசும்பொழுது ஆமாங்க தொடர்னு கேட்டான் தெரியுமா? அதுக்கு குற்றவாளி ஃபர்ஸ்ட் A1 ஃபிலிக்ஸ். நான் யார் தெரியுமா? என்ன சேனல் நடத்துறாங்க, என்ன பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க? இதுல வேற உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சவுக்கை மாதிரி நேர்மையான ஆளர்கள் இல்லவே இல்லை. அவர் காசெல்லாம் வாங்க மாட்டார், பொய்யே பேச மாட்டார். ஃபிலிக்ஸ் நீ இவ்ளோ போய் பேசுவ? ஐயோ அம்மா தாங்க முடியலையே, தாங்க முடியலடா அப்பா சாமி. ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பெண்கள் அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க, பர்சனல் அபியூஸ் பண்றீங்க. அவருக்கு வந்து அங்க அச்சுறுத்தல் ஆபத்துன்னு பேசுற, உன் சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னா போய் பேச வேண்டியதானே? ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். இது பெண்கள் பதவிக்காக படுக்கிறார்கள்னு பேசும்போது ஆமாங்க தோழர் அவங்க பதவிக்காக தான் போறாங்க தோழர்னு பேச நல்ல வாயி. இப்ப நீ தான் A1, உனத்துக்கு உள்ள படம் என்ன பண்ண கொஞ்சம் வாங்கல இட்லோ உட்கார வச்சு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. காங்கிரசுக்கு ஒரு புத்தெழுச்சியை பிரியங்காவின் பிரச்சாரம் கொடுப்பதாக காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அத நான் துப்புறேன். பாஜகவினர் மற்றும் மோடியின் விமர்சனங்களுக்கெல்லாம் சிங்கிள் விமன் ஆர்மியை போல பதிலடிகளை கொடுத்து விளாசிக் கொண்டிருக்கிறார் பிரியங்கா.
ராகுலை மற்ற மாநிலங்களில் பிரச்சாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அமேதி, ரேபரேலி 2 தொகுதிகளிலும் பம்பரமாய் சுழன்று வருகிறார் பிரியங்கா. சோஷியல் மீடியா தளத்தில் வலிமையை உறுதி செய்வதற்காக அந்த டீம்களையும் பிரியங்கா நேரடியாக கண்காணித்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். ராகுல் ஏன் அமேதியில் நிற்காமல் பயந்து ஓடுகிறார் என்று மோடி கேட்டதற்கு குஜராத் பிரச்சாரத்தில் நின்று கொண்டு மோடி எதற்காக அவரது சொந்த தொகுதியில் நிற்காமல் வாரணாசிக்கு ஓடினார் என்று கேள்வி எழுப்பி செம டஃப் கொடுத்தார் பிரியங்கா. மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ராகுலை பார்த்து பப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அவர் நடத்திய பாரத் ஜோடா யாத்திரையில் கூடிய கூட்டத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள். ராகுலை ராஜா வீட்டு மகன் என்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்தான் மக்களோடு மக்களாக 4000 கிலோமீட்டர் நாடு முழுவதும் நடந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். மோடி எப்போதாவது இதுபோல் விவசாயிகளுடனோ தொழிலாளிகளுடனோ அமர்ந்து பேசியதுண்டா? எங்கள் மீது ஏராளமான வழக்குகளை போடலாம். என் அண்ணன் குஜராத், பீகார் என பல மாநிலங்களின் நீதிமன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு செய்தாலும் இந்த மண்ணுடன் எங்களுக்கு உள்ள உணர்வை அவர்களால் நீக்க முடியாது என்று ஆவேசமாக பிரியங்கா பேசிக் கொண்டிருக்கும் போதே சுற்றியிருந்த கூட்டம் உணர்ச்சியுடன் முழங்குவதை அவரின் கூட்டங்களில் பார்க்க முடிகிறது. வலம் வரும் மோடியால் மக்கள் படும் துன்பங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று பிரச்சார களத்தில் மோடியின் கமெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் செம ஃபைட் கொடுத்து வருகிறார் பிரியங்கா. சங்கிகளா, இது முஸ்லிமா கிறிஸ்டினா சொல்லுங்க. சீமான் கூட முன்னாடி அவர் கைது செய்யும்போது சொன்னாரு, ஆனால் அவருடைய கருத்துரிமையை காப்பதற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காரு. சரி, கொடுக்க சொல்லுங்க உயிரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமானுடைய உயிரையா யார் கொடுக்குறான்றாங்களோ அப்படி கொடுக்க சொல்லுங்க. சாவு சாவும்ல செத்த பேல நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. சவுக்குக்காக போகின்ற அளவுக்கு தரம் கெட்ட உயிர்னா அது போய் போயிடுறது நல்லது. கொடுக்க சொல்லுங்க உயிரை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே சீமான் இன்னொன்று சொல்றாருல்ல, நீங்க தம்பி பேசுனது தப்பு, சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கர்னு சொல்லுமா அப்படின்லாம் வருத்தப்படுறாரு இல்லையா? ஒரு ஆளு ஏண்டா ஒரு விஷயம், அவர் கஞ்சா அடிக்க மாட்டார், அதை பழக்கம் கொண்டவர் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. சீமான் சொல்றாரா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. சவுக்க கைது பண்ணிட்டாங்க, சவுக்க உள்ள வச்சுட்டாங்க, என்ன பெரிய காந்தியா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. இவன் என்ன இந்தியாவின் தலையெடுத்து மாத்திடுவானா? இவன் எல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய என்ன சொல்றா? அவர் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்றீங்களே, கொஞ்சமாவது சூடு சொரணா இருக்காங்க உங்களுக்கு எல்லாம், வெக்கம் மானம் ஏதாவது? மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு, ஏன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய கிரிக்கெட் அணி கேப்டனாக அசாருதீன் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் அபாரமாக விளையாடி இந்தியாவினுடைய பெருமையை தலை நிமிர செய்திருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எடுத்து விடுறாங்களேயா, நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது, ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. கிரிக்கெட்டிலே விளையாடுகிறவர் அவர் இம்ரான் கானா, அசாருதீனா என்றெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. அவர் 6 அடிக்கிறாரா, 4 அடிக்கிறாரா, எவ்வளவு ஆக்டிவா விளையாடுறாரா, விக்கெட், இதைத்தான் பார்ப்பார்கள். இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே இது மகா 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 தப்பு. இந்த ஏரியாவுக்குள்ள வந்த நான் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப விளையாட்டை தேசபக்தியாக பார்ப்பதும், தேசபக்தியவே ஒரு விளையாட்டாக பார்ப்பதும் பாஜகவினுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. நீ லட்சணமா இருக்க இல்ல மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். எல்லாவற்றிற்குள்ளேயுமே மதத்தை பார்ப்பது என்பது எல்லாரையுமே நான் வேட்டியை தூக்கித்தான் பார்ப்பேங்கிற மாதிரியான ஒரு அவலமான அசிங்கமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்கிறது. அடிப்படையிலே மனிதர்களை பார்ப்பதுதான் வர்ணாசிரமம்
அப்படி பார்ப்பதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை தான் இவர்கள் கட்டி காக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த பிரதமரினுடைய இந்த மோசமான பேச்சு. வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். இங்க ஒரு கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.